டிவிகே அப்படிங்கிறதுக்கு எதிர் நேர் யாரு? டிஎம்கே. இது ரெண்டும் தானே, ரெண்டே கட்சி தானேங்க இன்னைக்கு களத்தில் இருக்கிறது. வேற எல்லா கட்சியும் காணாம போயிடுச்சுங்க. ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்று எனக்கும் என் பொண்டாட்டிக்கும், ஒன்று அவ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும். மக்கள் நல்லா இருக்கணுங்கிறத யார் நினைப்பா? எங்க தலைவன் விஜய் ஒரு ஆள் தவிர தான் மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். மற்ற எந்த கட்சிக்காரனும் அப்படி நினைக்கிறது இல்லை. மக்களை பத்தி மக்களுக்காக மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஆளு விஜய் மட்டும்தான். அது தெரியுமா? நீங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, தார் ரோட்ல போறது தான் கஷ்டம். அதே அந்த தார் ரோட்ல டைல்ஸ் போட்டு போட்டுருந்தோம்னா வலிக்கிட்டு சர்ன்னு போயிடும், தெரியுங்களா? ஏன் அதுக்கு உங்க தலையை எடுத்து போய் வச்சாக்க இன்னும் வலிக்கிட்டு சல்லுன்னு போயிடுங்க. தாவேக்க ஆட்சிக்கு வந்தா அடுத்த வருஷமே இது நடக்குங்கிறத சொல்றேன். ரோடெல்லாம் டைல்ஸ், புரியுதுங்களா? மழை பெஞ்சா குண்டும் குழியுமா இருக்குதுங்க. டைல்ஸ்ல மழை பெஞ்சா உடனே தண்ணி ரோட்ல நிக்காம அப்படியே சரிஞ்சு போயிடும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். தமிழ்நாட்டுல சிஎம் யாரு? நம்ம தலைவர் விஜய். பாண்டிச்சேரியில சிஎம் திரிஷா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டிப்டி சிஎம் வந்து புசி ஐயா. இது திருமாவளவன் கட்சி, நாம் தமிழர் கட்சி எல்லாரும் ரெடியா இருக்காங்க. என்ன சொல்ல போனா முக ஸ்டாலினே வந்து சேருவாங்க அப்படிங்கிறது கூட ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பேச்சுவார்த்தை ஒண்ணு இருக்குது. ஏர்போர்ட்ல வந்து எங்கால தலைவன் கீழே இது நடந்து வரப்ப தடிக்கூட்டு உழுவுறாருங்க. தடிக்கூட்டு உழுவுறாருன்னா என்ன என்ன காரணம்? சும்மா நடந்து நான் வெறுமனே நடந்து போறப்ப டக்குன்னு ஒண்ணுமே தடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாத இடத்துல கூட தடிக்கூட்டு ஒருத்தன் உழுவுறான்னா என்ன காரணம்? ஆவி உள்ளார பூஞ்சி தள்ளி விட்டது தெரியுமா இவனுக்காவது? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சுகாதாரமா கண்டிப்பா அந்த உடல்நிலையை பாதுகாக்கிற விஷயத்தை நடத்தணும். அவங்க வந்து பொழைக்கிறதுக்கு வழியை சொல்லணும்னா நீங்க இழைக்கிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கீங்க. செய்தி மலர் நிகழ்வுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம கூட யார் வந்திருக்காங்கன்னா நந்தவனம் நந்தகுமார் அவங்க தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன வணக்கமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கீங்க? அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல்னு இருக்கு இல்லையா? இப்போ ரஜினிக்கு ஒரு ஸ்டைல் அப்படிங்கிறது மாதிரி நம்மளோட ஸ்டைல் இப்படி. ஆமாம், ரஜினி அவங்களுக்கு என்ன ஸ்டைல்? ஏகப்பட்ட ஸ்டைல் இருக்கு. கோதர் தானேங்க அவரோட ஸ்டைலு. அப்படி முதிய அப்படி கோதுவார்ல அந்த ஸ்டைல் தானே. அது மாதிரி நம்மளோட ஸ்டைலு. ஆமாம், உங்களுக்கு அந்த ஸ்டைல் வராது அப்படிங்கிறதுனால இதை வச்சிட்டிங்களா? அந்த ஸ்டைல் வராதுன்னா புரியல. அந்த ஸ்டைல் கோதுற மாதிரி நீங்கள் கோத முடியாதுல்ல. ரைட்டுங்க, அதே ரஜினி இப்போ கோத முடியாதுல்ல, புரியுதுங்களா? புரியுது. நான் இப்போ இருக்கிற ரஜினியோட காம்பினேஷன் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் அப்போ கோதுனது வந்து இன்னமும் நீங்கள் பேசப்படுதில்ல இன்னைக்கு. அதைத்தான் சொல்கிறேன். நான் வந்து திரைப்படத்தில் நடித்தேன்னா நானும் விக்கு வச்சு கோதுவேன். ஒரு விஷயம், மண்டையில் மயிர் இல்லைன்னு யோசிக்காதீங்க. மண்டையில் நம்ம கொஞ்சம் மூளை இருக்கு அப்படின்னு அதை பற்றி யோசிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நான் எனக்கு மூளை இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்கல்ல? நான் நம்புகிறேன். அது போதுமே. மற்றவங்க நாம் நம்புறதை விட நம்மளை மற்றவங்க நம்புறதுங்க. நான் நம்புகிறேங்க சார், மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. மக்கள் யார்? உங்களில் ஒருத்தர். நீங்கள் என்னவா முடிவு பண்ணுறீங்களோ அதான் மக்கள். நான் ஒரு ஆள் மக்களா? ஆமாங்க, உங்களை பொறுத்தாங்க எல்லாருமே. ஏங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு முக ஸ்டாலின் ஐயா தானேங்க இந்த தமிழ்நாடு. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வாங்க அப்படின்னா யாரை கூட்டிகிட்டு போய் முதல்ல நிப்பாட்டுவாங்க? நம்ம முதலமைச்சரை தேர்ந்த ஒருத்தர் தான் நிப்பாட்டுவோம். புரியுதுங்களா? அது மாதிரி மக்கள் இல்லை. நீங்கள் இன்றைக்கி நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதானே உங்கள் மூளை, அதானே மக்கள். ஓ, என்ன ரொம்ப புகழாதீங்க. எனக்கு சொல்லுங்க, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ நீங்கள் சொல்ல வேணாம், கேள்வியாக கேளுங்க. கேட்குறேன். இப்போ நந்தகுமார் அவங்க வந்து ஒரு டைரக்டர்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் ஏன் திடீர்னு அரசியலுக்குள்ளே வந்தீங்க? அதாவது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இதிலேருந்து இதில் வந்தோம், இதிலேருந்து இதில் போகிறோம் அப்படிலாம் கிடையாது. வாழ்க்கைங்கிறது எதுலேருந்து வேணால் எங்கே வேணால் போகலாம். புரியுதுங்களா? கலை, பண்பாடு, அரசியல் எல்லாமே உள் சேர்ந்தது தான் வாழ்க்கை. நம்ம மனிதனாக பிறந்தோம், அந்த மனிதனோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதில் பலதரப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அது இதுதான்னு பிரித்து பார்க்கக்கூடாது. அது எல்லாருக்கும் தெரியுங்க. மனிதனாக பிறந்தா அரசியல் சினிமா எல்லாம் போவோம். இப்போ ஆடு மாடு எல்லாமே அரசியல் நின்றுக்கிட்டு சினிமாவுக்கு போயிட்டுருக்கு கிடையாது. அது தெரிஞ்ச விஷயம். நீங்கள் வேறு ஏதாவது பேசுங்க. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? என்னது? குரங்குலேருந்து மனிதனாக மாற்றுற விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கிறது தான் எல்லோரும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ நிறையா குரங்குகளை ஓட்டுரிமைக்கு நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அந்த விஷயங்கள்லாம் தெரியுமா? அப்படி தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே அதை வந்து ஒத்துக்காதீங்க. ஏற்கனவே என்னென்னமோ அனிமல்ஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க.
வந்து குரங்குலேருந்து ஓட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்க. ஏங்க அதாவது இந்த எஸ்ஐஆர்னு ஒன்று வந்தது தெரியுமா, சார் அப்படிம்பானுங்க, ஆமாம் வந்தது இல்லையா? வந்துச்சு. அதோட ஓட்டு நீக்கம்னு சொல்லி எவ்வளோ பேர் நீக்கியிருக்காங்க தெரியுமா? மறுபடியும் யாரை சேர்க்க போகிறாங்க? மனிதர்கள் ஓட்டு போடுறதுக்கு லாய்க்கு இல்லாமல் தப்பாக ஓட்டு போடுறானுங்க. அதனால மிருகங்களையும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளார நாங்கள் ரெடி பண்ணியிருக்காங்க. காண்டா மிருகம், டைனோசர் எல்லாத்தையுமா? இல்லை, முதல்ல குரங்கு. ஏன்னா குரங்குக்கு தான் அந்த நாலேஜ், அந்த ஓட்டு அந்த மிஷினை அமுக்கிற பொத்தான அமுக்கிற விஷயங்கள்லாம் அதுக்கு தான் சொல்லியிருக்கோம். என்ன சின்னத்தை நம்ம காட்டுறோமோ அந்த சின்னத்தில் அது போடும். அது பணம் வாங்காது. ஆனால் மனிதர்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்க. அது ஒரு குரங்கு பணம் வாங்கும் தெரியுங்களா? பழம் கொடுக்கலாம், பழம் கொடுக்கலாம். அந்த பழம் வந்து பணம் கொடுத்தா தான் வாங்க முடியும் தெரியுங்களா? அதுவும் எப்படியோங்க. ஆனால் ஒரு விஷயம் எப்படியெல்லாம் கிடையாது, லஞ்சத்தை கொடுத்துணும் தான் ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பணத்தை கொடுத்து ஓட்டு போடக்கூடாது தான் ரீசன். பணத்தை கொடுத்து ஓட்டு போடக்கூடாதுலாம் கிடையாது. இப்போது பணத்தை கொடுத்து ஓட்டு போடக்கூடாதுங்கிறீங்க, அது வந்து எந்த இடத்த குற்றமாக இருக்குது? கொடுக்குறவங்க மேலேயா வாங்குறவங்க மேலேயா? கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் கொடுக்காம இருக்க முடியாது இல்லையா? மக்களோட தேவைகள் பணத்து நிமித்தமாக இருக்கு இல்லையா? அதனால் அரசியல் கொடுக்குறாங்க இல்லையா? அவங்க ஒருத்தவங்க நம்ம கை நீட்டி நீங்கள் காசு கொடுக்குறப்ப நான் வேணான்னு சொல்லக்கூடாது இல்லையா? பணங்கிறதுக்கு லட்சுமி, அந்த லட்சுமியை நமக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, நான் வேணான்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஆமாம், இது வந்து இப்போ காலங்காலமாக இதை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மனிதனோட இயல்பே, மக்களுடைய இயல்பும் மனிதனோட இயல்பும் ஒன்று தான். ஒரு மனிதனோட இயல்பும் மக்களுடைய இயல்பும் ஒன்று தான். ஒருத்தன் வந்து எல்லாமே நல்லது பண்ணிவிடுவான், கூட இருக்கவன் வந்து எல்லாமே நல்லது பண்ணிவிடுவான். திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து ஏதோ ஒன்று பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அதுலேருந்து அவன் கெட்டவன் ஆகிடுவான். ஸோ அவன் ஃபுல்லாகவே கெட்டவனாக இருந்துட்டு திடீர்னு அந்த நேரத்தில் நல்லது பண்ணானா அந்த நேரத்துக்கு அவன் நல்லவனாக மாறிடுவான் மக்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் எலெக்ஷன் டயத்தில் எப்படி என்ன பண்ணாலும் எலெக்ஷன் டயத்தில் டக்குன்னு ஒன்று கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு டக்குன்னு அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷன், டைமிங், அந்த நாட்கள், அதனால் அந்த செகண்ட் அந்த வாக்கு வங்கி தேவைப்படுதுங்கிறது தான் யதார்த்தமாக போயிட்டுருக்கு. இல்லை, நீங்கள் எந்த அர்த்தத்தில் சொல்ல வரீங்க? அதாவது முக ஸ்டாலின் இது வரைக்கும் டிஎம்கே கட்சியில் எல்லாத்துக்கும் நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்து அவங்களுக்கு ஒன்று கொடுக்காம போயிடுவாங்க. எதுவுமே கொடுக்காம இருக்கிற விஜய் வந்து கடைசி நேரத்தில் கொடுத்து ஓட்டை வாங்கிடுவாருங்கிறது மாதிரி சொல்ல வரீங்களா? இல்லை, இப்போ நான் இவங்களே மென்ஷன் பண்ணி அவங்கள மென்ஷன் பண்ணி நான் பேச விரும்பல. டிஎம்கேவே இதில் வந்து தாவேக்காவும் நான் மென்ஷன் பண்ணல. பொதுவாக மக்களுடைய ஒரு இயல்பு சிந்தனை இதுதான், இது யதார்த்த சிந்தனை. மக்களோட சிந்தனைங்கிறதே இதானே. டிவிக்கே அப்படிங்கிறதுக்கு எதிர் நேர் யார்? டிஎம்கே. இது ரெண்டும் தானே, ரெண்டே கட்சி தானேங்க இன்னைக்கு களத்தில் இருக்கிறது. வேற எல்லா கட்சியும் காணாம போயிடுச்சுங்க. அப்போ அரசியல் அப்படின்னாவே இது ரெண்டை தவிர வேற யாருமே கிடையாது. கண்டிப்பாங்க. இதை சொல்லும் போது என்னுடைய வீட்லேயே எனக்கு ஞாபகம் வருது. ரெண்டே பேருக்கு தான் போட்டி. ஒன்று எனக்கும் என் பொண்டாட்டிக்கும், ஒன்று அவ இருக்கணும் இல்லைன்னா நான் இருக்கணும் அப்படின்ட்டு சில பேர் வந்து இன்ஸ்டாவில் இது பண்ணுறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க. புல்ல தெருவில் நிற்குமே, புல்ல தெருவில் நிற்குமே. பொண்டாட்டி புருஷன் சண்டை போட்டு நின்னா புல்ல தெருவில் நிற்குமே. ரெண்டு அரசியல்வாதியும் ஒத்து போய் அரசியல் பண்ணாதானே சரி. கண்டிப்பாக. அப்போ மக்கள் என்ன பண்ணுவோம்? யார் கஷ்டப்படுவான்? புல்ல. இந்த ரெண்டு அரசியல்வாதிக்கும் புல்ல மாதிரி மக்கள், புரியுதுங்களா? அப்போ யார் கஷ்டப்படுவா? அந்த பிள்ளையை அனாதையாக்கக்கூடாதுல்ல. யாராவது ஒருத்தவங்க தத்தெடுக்கணுமா இல்லையா? சுகமாக டிவோர்ஸ் பண்ணிக்கணுமா இல்லையா? உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு சுமூக டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம், நீங்கள் யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு சுமூக வாழ்க்கையை கிடைக்கிறப்ப அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இல்லையா? நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்க வந்து அதாவது அரசியலுங்கிறதே வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படி தான் அரசியல். அதுதான் அரசியல். சினிமாவில் கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி, ரஜினி, கமல் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே, சிவாஜி, எம்ஜிஆர் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இருக்குல்ல. அரசியல் வந்து அதுக்கு மேலே இல்லை. சினிமாவை தாண்டி அரசியலுங்கிறது வருது இல்லை, போட்டிங்கிறது. ஸோ அதனால வந்து அது எப்படி வந்து இணைஞ்சி வருவாங்க? ஒரு விஷயம் ரெண்டு விஷயம்லாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ டிஎம்கே கூட வந்து தாவேகா கூட்டணி வச்சு, அதிமுக கூட்டணி வச்சு, நாம் தமிழர் கட்சியும் இணைஞ்சி, விசிகாவும் இணைஞ்சி, பாமகவும் இணைஞ்சி எல்லாமே மொத்தமாக சேர்ந்து அரசியல் பயணம் பண்ணலான்னு சொல்கிறீங்களா? சரி, ஒரு தனியாக கட்சிங்கிறாங்கல்ல, அவங்க யாருக்கு நல்லது நடத்துறதுக்காக பார்க்குறாங்க? மக்கள் தானே. எல்லா கட்சியோட முதல் கொள்கை என்னங்க? மக்கள் நல்லா இருக்குன்னு தானே இவங்க எல்லாம் பேசுறாங்க. எல்லா கட்சியோட முதல் கொள்கையெல்லாம் நீங்க பத்தி பேசாதீங்க. உங்கள்கிட்ட நான் என்ன கேள்வி கேட்கிறேன் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எல்லா கட்சியோட முதல் கொள்கை நிக்கிற தொகுதியில வெற்றி பெறணும். இதுதான் எல்லா கட்சியோட முதல் கொள்கை. மக்களுக்கு ஒன்றும் நல்லது செய்யறதுக்கு வரல. நான் என்ன சொல்றேன், மக்கள் நல்லா இருக்குனுங்க இவங்க நோக்கம் கிடையாது. மக்கள் ஜெயிக்கணும்ங்கறத நோக்கமா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் நல்லா இருக்கணும் யார் இந்த உலகத்துல நினைப்பாங்க? யார் நினைப்பாங்க? அப்ப நினைக்காதவனுக்கு ஏன் நம்ம ஓட்டு போடணும்? நான் என்ன சொல்றேன்னா, நான் என்ன சொல்றேன்,
மக்கள் நல்லா இருக்கணுங்கிறத யார் நினைப்பா? எங்க தலைவன் விஜய் ஒரு ஆள் தவிர தான் மக்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறான். மற்ற எந்த கட்சிக்காரனும் அப்படி நினைக்கிறது இல்லை. மக்களை பற்றி மக்களுக்காக மட்டுமே சிந்திச்சுக்கிட்டு இருக்க ஒரே ஆள் விஜய் மட்டும்தான். அது தெரியுமா? வேற எவனுமே மக்களை பற்றி சிந்திக்கிறது இல்லை. மக்களை மாடா நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. புரியுதுங்களா? புல்லுக்கட்டு போட்டால் தின்னுட்டு போயிருங்க. அது மாதிரி சும்மா இலவசமாக எதையாவது கொடுத்தோம்னா அதை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு. எங்கள் தலைவன் 2026க்கு அப்புறம் நாட்டை பாருங்க. இப்போது இலவசமாக கொடுக்கறது தப்புன்னு சொல்கிறீங்களா? இலவசம்னு கொடுத்து எங்களை ஏங்க கேவலப்படுத்துறீங்க? மக்களை யாரை கேவலப்படுத்துறாங்க? ஒரு விஷயங்க, இலவசங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. இலவசங்கிற வார்த்தை அன்பளிப்பு அப்படி வார்த்தையை சொல்லணும்ல. நீங்க கொடுக்கறது அன்பளிப்பா கொடுங்க. ஒரு லேப்டாப் கொடுக்குறீங்க, அன்பளிப்பா கொடுங்க. இலவச சைக்கிள் உங்களுக்கு இலவச அன்பளிப்பு தான் பிரச்சனை, கொடுக்குற விஷயம்லாம் பிரச்சனை இல்லைங்களா? முறை இருக்குங்க, முறை இருக்கு. அதுதாங்க இப்போ இலவசம்ங்கிறதே இலவசங்கிறது கொடுக்குற பொருளில் மட்டும் இல்லை. ஒரு பப்ளிக் பாத்ரூம் கட்டியிருக்காங்கல்ல, அதுவும் இலவசமாக தான் இருக்குது. அதை ஏற்றுக்கிறீங்களா? கண்டிப்பா. பேதி வந்தவனுக்கு தாங்க அதோட அருமை தெரியும். அப்போ அதை ஏற்றுக்கிறீங்களா? இலவசங்கிறது அந்த இடத்த ஏற்றுக்கிறீங்களா? இலவசங்கிறது உங்களுக்கு தேவைப்படாது, எனக்கு தேவைப்படாது. இலவச கழிப்பிடம் போடல, நல்லா ஒன்று தெரிஞ்சிடும். கட்டண கழிப்பிடம்னு போடுறாங்க. அந்த கட்டணத்தை நீக்குங்க தான் நம்ம போராடுறோம். கட்டடத்தை நீட்டிட்டு பப்ளிக் பிளேஸ்ல அப்படியே உட்காருவாங்களா? என்னங்க நீங்க பேசுறீங்க? கட்டடத்தை இல்லைங்க, கட்டணம். அந்த ரூபா 3 ரூபா கொடுத்தாதான் நீங்க பேல முடியும்னு சொல்றாங்கல்ல. 5 ரூபா பாருங்க, இப்போ ஏத்திட்டாங்க பாருங்க. 2 ரூபாய் ஏறுனது எனக்கு தெரியல. பாத்தீங்களா? ஒரு திடீர்னு ஒரு பேதி வர்றவன்ட்டு 5 ரூபாய் இல்லைன்னா அவன் பேல முடியாம போயிருது இல்ல. என்ன நாடு இது? எந்த நாடுங்க அது? எந்த நாட்டுல இருக்கோம்? ஒரு நிம்மதியா கூட ஒரு காசு இல்லாம ஒரு பேடுறது காசு இல்லாம இருக்கிறது ஓகேங்க. பேடுறதுக்கே காசு இல்லாத நாட்டுல நம்ம இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியும். இது எல்லாத்தையும் மாத்த போறது ஒரே தலைவன் எங்க விஜய் தவிர எல்லாம் அங்கங்க கக்கூஸ் கட்டி வைப்போம். அங்கங்க கக்கூஸ் கட்டி வைப்போம். இருங்க ஒரு நிமிஷம். நீங்க சொல்ற கருத்தை நான் உள்வாங்கிக்கிறேன். அதாவது ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு காசு இல்லாத கூட இருக்கலாம். ஆனா இங்க இந்த நாட்டுல பேல்றதுக்கே காசு இல்லாத இருக்க முடியாதுங்கிறத நீங்க கருத்தை முன்வைக்கிறீங்க. ஒத்துக்கிறேன். ஸோ இப்போ தாவேக்கா விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காருல்ல, அது 2006 வெற்றி பெறுமா? எவ்வளோ சதவீதம் வாக்கு வாங்கும்? உங்களுடைய கருத்து கணிப்பு என்ன? என்னங்க நீங்க கேள்வி கேட்குறீங்க? 2006 எல்லாருமே எங்க தலைவர் அப்போ படம் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. சாரி, 2026 2026 வரப்போற வருடங்கள்ல எங்க தலைவர் தான். எங்க தலைவர் மாரி யார் இருக்கா? இல்லை, அது இப்போ ஒரு இன்டர்வியூலேயோ ஒரு பொது இடத்துலையோ தனக்கு பிடிச்சவங்க தான், தனக்கு பிடிச்ச கட்சி தான் வருங்கிறது எல்லாரோடைய மனநிலைமையும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு பேசிக்காக இதனால வருவாருங்கிறத அந்த பதில் சொல்லலாம்ல. நீங்கள் இதனால தான் எங்கள் தலைவர் வருவார். நல்லா புரிஞ்சுக்கங்க. எங்களோட கட்சியோட செயல் திட்டங்கள் இருக்கு இல்லையா, 2026 செய்ய போகிற திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. ஒரு விஷயம், இப்போ இந்த சென்னையிலேருந்து ஒரு கன்னியாகுமரி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ட்ராவல் ஆகுது? ஒரு ரோட்டில் நீங்கள் பயணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? குறைச்சலா நடந்து போறதுக்கா? நடந்து போறதுக்கு. ரோட்ல நீங்க வண்டியில டிராவல் பண்றீங்க, ஒரு கார்ல டிராவல் பண்றீங்க, கார்ல ஏதோ நீங்க ரோல்ஸ் ராய்ஸ்ல கூட நீங்க வச்சு டிராவல் பண்ணுங்களேன், எவ்வளவு நேரம் ஆகும்? குறைச்சலா ஒரு 8 மணி நேரம். 8 மணி நேரம். சரிங்களா? சாப்பாடு அங்கங்க நிறுத்தலாம் எல்லாம் 10 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஆனா எங்க தலைவர் எங்க விஜயோட ஆட்சி வந்துருச்சுன்னா இங்க சென்னையிலேருந்து கன்னியாகுமரி அப்படியே ஸ்ட்ரைட்டா பறந்து போற மாதிரி. எப்படிங்க பறந்து போனா ஃபிளைட்னு பேசியிருப்பாங்க, ஏன் காரை பத்தி பேசுறேன்? சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்கன்னு இல்ல, சிந்தனை. அடுத்தவன் காப்பி அடிச்சுட்டான்னா முடிஞ்சு போச்சு. நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, புரியுதுங்களா? ஒரு விஷயத்தை தான் சொல்ல முடியும். நீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தார் ரோட்ல போறது தான் கஷ்டம். அந்த தார் ரோட்ல டைல்ஸ் போட்டுருந்தோம்னா வலிக்கிட்டு சர்ன்னு போயிடும், தெரியுங்களா? ஏன் அதுக்கு உங்கள் தலையை எடுத்து போய் வச்சாக்க இன்னும் வலிக்கிட்டு சல்லுன்னு போயிடுமே. இல்லை, நீங்கள் இது சீரியஸாக பேசலை. இப்போ இது கண்டென்ட்டுக்காக நீங்கள் பேசுகிறீங்க. கண்டென்ட்டுக்காக பேசணும் இல்லையா? சீரியஸாக பேசுகிறீங்க. நீங்கள் நல்லா பாருங்கள். நீங்கள் அரசியலுங்கிறது ஃப்ளைட்டு கண்டுபிடிக்காத முடியாத வரைக்கும் எவனும் பறக்க முடியாதுன்னு பேசிட்டு இருந்தானுங்க. ஒரு நிமிஷம் சார், புரியுதுங்களா? அரசியலை வச்சு ஞானிகளை என்னைக்குமே குறைச்சி போகக்கூடாது. ஞானிகள் பேசுறது எல்லாமே பைத்தியகாரத்தனமாக தெரியும், மண்டையில் மூளை இல்லாதவனா இருக்கும். இங்கே ஐன்ஸ்டீனையும் அரிஸ்டாட்டிலையும் கேவலமாக தான் ஒரு காலத்தில் பேசிகிட்டு இருந்தாங்க. அது மாதிரி நாங்கள் செய்யக்கூடிய சாதனைகள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் தான், டைல்ஸில் நீங்கள் ரோடு இருந்து அதில் ட்ராவல் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம ஊருக்கு போய் சேர்றோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்களே
விஜய் அவங்களுக்கு வந்து தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களா இல்லை அதை வந்து ஃபன் பண்ணி கலாச்சி பேசுகிறீங்களா? இதுவே எனக்கு டவுட்டாக வருது. இந்த சந்தேகம் எழும்புக்கு. அப்புறம் நீங்கள் சம்மந்தம் இல்லாத தார் ரோட்டில் வந்து டைல்ஸ் போடுவீங்கன்னா அது எனக்கே தெரியுங்க, அது ஒரு ஃபன்னுன்னு சொல்லி அது ஃபன்னுங்கிறது என்னத்த எப்படிங்க வந்து தரையில் எப்படிங்க டைல்ஸ் போட்டு நீங்க வலிக்கு ரோட்ல ஒண்ணும் இல்லைங்க. வீட்டுல வந்து ஒரு கார் இருக்குல்ல, பொம்மை கார் இருக்குல்ல, குழந்தை விளையாடுற பொம்மை காரை ஒரு 4 மண்ணு ரோட்ல நீங்க அந்த தாரை இழுத்து விடுறதுக்கும் மெதுவா போகும். அதே டைல்ஸ் ரோட்ல விட்டோம்னா சர்ன்னு போகுது இல்லையா? இந்த நாலேஜ் கூட ஒரு இந்த சின்ன புரிதல் கூட இல்லைன்னா அப்புறம் என்ன? யாருக்கு இல்ல புரிதல்? எங்க ஆட்சி வந்ததுன்னா டைல்ஸ் போட்டோம்னா எவ்வளவு ஃபாஸ்டா போகணுங்கிறதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் நடக்காது. நடத்துறப்ப பாருங்க. 2026க்கு அப்புறம் நீங்க பார்த்துட்டு கேளுங்க, ஏன் இது நடக்கலன்னு அப்ப கேளுங்க. இப்ப கேட்டா இப்ப நான் இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன். உங்க வீடு ஒரு மண் தரையில நீங்க காரை ஓட்டுறதுக்கும் ஒரு டைல்ஸ் தரையில ஒரு காரை, ஒரு குழந்தையோட காரை, ஒரு பொம்மை காரை ஓட்டுறதுக்கும் எது வேகத்துல போய் நிற்கும்? டைல்ஸ் கார் தானே வேகத்துல போய் நிற்கும். இவ்வளவு புரிதலா, இவ்வளவு தெளிவா யாருமே புரிய வைக்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப பைபாஸ் ரோடு போட்டிருக்காங்க, அந்த ரோடு நல்லா தானே இருக்கு. பைபாஸ் நான் காமெடிக்கே பேச வரலங்க, ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சீரியஸா நான் வந்து தாவேகா கட்சிக்காரனுங்கிறதுக்காக பேச வரல. ஒரு உலகத்துல எதிரின்ட்டு பேசுறீங்களா? தாவேகாவோட எனிமின்ட்டு பேசுறீங்களா? எனிமியா? கட்சி சார்பா, கட்சியோட பிரதிநிதியா இல்ல, இந்த நாட்டோட ஓட்டு போடுற ஒரு குடிமகனா இருந்து நடக்க போற விஷயத்த நான் பேசிட்டு இருக்கேன். என்ன நடக்கும் அதை சொல்லுங்க. ஃபாஸ்டா போவோங்க. எங்க திட்டம் என்னன்னு கேட்டீங்களா? என்ன பண்ண போறீங்க, மக்களுக்கான திட்டம் என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குறீங்களா? தாவேக்கா ஆட்சிக்கு வந்தா அடுத்த வருஷமே இது நடக்குங்கிறத சொல்றேன். ரோடெல்லாம் டைல்ஸ், புரியுதுங்களா? மழை பெஞ்சா குண்டும் குழியுமா இருக்குதுங்க. டைல்ஸ்ல மழை பெஞ்சா உடனே தண்ணி ரோட்ல நிக்காம அப்படியே சரிஞ்சு போயிடும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? டைல்ஸ்னால எவ்வளவு வேணாங்க. வேற கேள்வி கேளுங்க. இந்த மாதிரிலாம் வந்து திட்டத்தை சொன்னாக்க சரிஞ்சு தான் போவோம். ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறீங்க? எப்படி நீங்க கட்சியில் இருக்கீங்களா? கட்சியில் இருந்தாதான் கட்சிக்காரனா? கட்சியில் இருந்தாதான் கட்சிக்காரனாங்க. கட்சியில் இருந்தாதான் கட்சி. அதுக்காக நீங்க வந்து கொடி வச்சுக்கணும், துண்டு போட்டுக்கணும், இதெல்லாம் வேஷம் போட்டுட்டு வந்து நிக்க சொல்றீங்களா? இல்ல, நீங்க வந்து வேஷதாரிகளா? நாங்க வந்து புரியல. அரசியல் வந்து ஒரு சீரியஸான ஒரு விஷயம். அதுக்குள்ள வாங்க. 2026ல் வந்து தர்மாகோல் விட்டாரு, சூரிய ஒளியில ஆவி ஆகுது அப்படின்னு. அவர் கண்டென்ட்டுக்காக நடத்தினாரா, காமெடிக்காக நடத்தினாரா, அரசியலுக்காக நடத்தினாரா? தர்மாகோலை வச்சு ஏரிய மூர்னாரா இல்லையா? இப்போ வந்து நீங்க வந்து செல்லூர் ராஜா அவங்கள சொல்றீங்களா? ஆமா, இந்த உலகத்துக்குமே தெரியுமாங்க. உலகமே பார்த்து வியந்தது. அமெரிக்காக்காரனே வாயை வச்சு அடைச்சிட்டானே. வாயில வந்து கையை எடுக்க முடியல. இவ்வளவு பெரிய அறிவாளி எல்லாம் இந்தியாவில் இருக்கான. நம்மளோட அறிவுத்திறமையை பார்த்து அயல் நாட்டுக்காரனும் அமெரிக்காரனும் வியந்து போய் என்னன்னு செல்லூர் ராஜா உடனே நாசாவுக்கு வர சொல்றா. அவன் தானே நமக்கு தேவைங்கிற இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் கேட்கிறப்ப இல்ல நான் கட்சியிலேருந்து இப்போ போக முடியாதுன்னு சொன்னார் அவரு. இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னு வச்சுங்களேன். இப்போ அரசியலை பற்றி பேசுனா அரசியலை பற்றி மட்டும் பேசலாம், இல்லை சினிமாவை பற்றி பேசுனா சினிமாவை பற்றி பேசலாம். நீங்கள் ஏன் ஒரு கண்டென்ட்டாக அங்கே ஒரு செட் பண்ணி வச்ச மாதிரியே பேசுகிறீங்க? ஒரு கண்டென்ட்டாக தாவேகாவை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா? 2026ல் தாவேகா வந்து எந்த அளவுக்கு ஓட்டு வங்கி வாங்கும்? தாவேகா ஆளும் கட்சியா நிற்குமா, எதிர்கட்சி ஆகுமா, எந்த அளவுக்கு வாக்கு வங்கியை? எதிர்கட்சிங்கிற விஷயமே சொல்லாதீங்க. நாங்கள் வந்து 264 தொகுதியிலையும் எங்கள் ஆட்சி தான், புரியுதுங்களா? 264 தொகுதியிலையும் எங்கள் ஆட்சி தான். ஏங்க 234 தான் தொகுதி, நீங்கள் 264ங்கிறீங்க. இதுலேருந்தே தெரியுது உங்களை பற்றி. ஏங்க என்னத்தை காமெடி பண்றேனா? ஐயோ, எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறது? பாண்டிச்சேரியில ஒரு 30 தொகுதி இருக்குல்ல, அது யார் சேர்த்துக்கிறது? அங்கேயும் எங்கால் தானே, புரியுதுங்களா? ஐயா புசி ஐயாவோட தொகுதி தானேங்க அது. தமிழ்நாட்டில் சிஎம் யாரு? நம்ம தலைவர் விஜய். பாண்டிச்சேரியில் சிஎம் திரிஷா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? டிப்டி சிஎம் வந்து புசி ஐயா. இந்த மாதிரி ஒரு கட்சியை கோப்பா நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். எங்க திட்டங்கள் எல்லாம் கேட்டீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. நாங்க வந்து ஒரு எத்தனை சீட்டு கிடைக்குன்னு அடிப்பீங்கன்னு கேக்குறீங்க. எல்லா சீட்டுமா எங்க முன்னால ஜெயிக்கிறது நாங்க மட்டும்தாங்க. எங்கால் மட்டும்தான் ஜெயிச்சிருப்பாங்க எல்லா இடத்துலையும். ஏன்னா தலைவர், அதாவது இப்ப டிஎம்கேலன்னா திருச்சியில வேற ஒருத்தன் நிற்பான் டிஎம்கேக்கு சார்பா, வேற ஒரு ஊர்ல எல்லாம் வேற வேறத்தவன் நிற்பான். ஆனா எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? எல்லா தொகுதியிலையும் நானே நிற்பேன், அங்க எல்லாமே விஜய் தான் தெரியும், விஜய் தான் நிற்பார்னு சொல்லியிருக்காரு. இல்ல எங்க தலைவரே சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலையும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. ஆமா, அப்படி இருக்கிறப்ப எப்படி தோப்பங்கிறீங்க? எப்படி எதிர்கட்சிங்கிறீங்க? ஆளுங்கட்சி. ஒரு நிமிஷம் சார்.
எல்லா தொகுதியிலையுமே அவங்கவுங்க தான் நிற்பாங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து டிஎம்கே நிற்குதுன்னா அந்த இடத்த வந்து ஸ்டாலின் அவங்கள நினச்சி தான் ஓட்டு போடுவாங்க, கலைஞர் அவங்கள நினச்சி தான் ஓட்டு போடுவாங்க. இப்போ வந்து ஏடிஎம்கேனா எடப்பாடி பழனிசாமி அவங்கள நினச்சி போடுவாங்க, அம்மாவை நினச்சி போடுவாங்க. இது பேசிக்ஸ் தானே. அந்தந்த தொகுதியில் நிற்கிறவங்க அந்தந்த கட்சிக்காக தான் போடுவாங்க. அங்கே இருக்கிறவங்கள வந்து பேஸ் பண்ணியும் போடலாம், இருந்தாலும் அந்த கட்சி பேஸ் பண்ணி தானே எல்லாம் போடுவாங்க. இப்போ வந்து 2026 தாவேக்கா வந்து கூட்டணி அப்போ அமையாதா? கூட்டணி வைக்காதுங்களா? அப்போ நீங்கள் தலைவர் மலேசியாவில் சொன்ன வார்த்தையை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா புரியும். அது வரைக்கும் நாங்கள் தனியாக இருந்தோம், ஆனால் இப்போ இனிமேல் அணியாக வருவோம்னு சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? எங்கள் அணியில் வரப்போகிறது, இது வரைக்கும் நாங்கள் தனியாக இருந்தோங்க. தலைவர் வந்து மலேசியாவில் மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, நாங்கள் இது வரைக்கும் தனியாக இருந்தோம், இனிமேல் அணியாக இருப்போன்னு. வந்தால் அணியோட வருவேன், அணின்னா எல்லாரும் சேர்ந்து. அப்படிங்கிறப்ப எலெக்ஷனில் நாங்கள் வந்து போட்டியில் வந்து எல்லாரும் நிற்க போகிறது, எங்கள் கூட வர்றது, எங்கள் கூட வந்து நாங்கள் போய் யாருக்கிட்டையும் சேரல, எங்கள் கூட வந்து சேர்றதுக்கு வந்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒரு பிஜேபியில் இருக்காங்க, ஏடிஎம்கேல இருக்காங்க, பாமகவில் இருக்காங்க, இது திருமாவளவன் கட்சி, நாம் தமிழர் கட்சி, எல்லாரும் ரெடியாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் முக ஸ்டாலினே வந்து சேருவாங்க அப்படிங்கிறது கூட ஒரு அண்டர் கிரவுண்டில் ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவங்கள விட்டுட்டீங்க, அவங்களும் வந்து சேர்ந்துருவாங்களா? மொத்தமாக எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்க. அதாங்க எல்லா கட்சியும் சேர்ந்து இப்போ உங்களையும் எங்களையும் சேர்ந்து வர போகிறாங்க பாருங்கள். நீங்கள் பேசுறது அப்படி தான் இருக்குது. என்ன கொஞ்சமாவது லாஜிக்காக பேசுங்க. ஒரு சோத்தில் வந்து என்னமோ முழு பூசணிக்காய் மறைக்கிற மாதிரி மறைக்கிறீங்க. இதெல்லாம் வந்து லாஜிக்காக பேசுகிறீங்களா? இது நம்புகிற மாதிரி பேசுகிறீங்களா? நீங்கள் பேசுகிறது வந்து கொஞ்சமாவது ஒரு நம்புகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஃபன்னுக்காகவும் காமெடிக்காகவும் தான் தெரியுது, வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏங்க என்னங்க அது? ஒரு திரைப்படம் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னா கற்பனையில் எடுக்கிறாங்கிறது கிடையாது. நாட்டில் நடக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு அவன் கற்பனையாக படம் எடுத்து விடுறான் அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. புரியுதுங்களா? எனக்கு அது மாதிரி நான் நடக்காத விஷயத்தை போல நடக்கிறப்பதான் தெரியும். எல்லாரும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. ஏங்க ஒரு விஷயம், தனித்தனி கட்சி மீட்டிங்னா அதோட கும்பல் வேற. அதே சேர்ந்தானுங்களே மனுஷ கட்சிக்கு சேர்ந்ததோட மாட்டுக்கு சேர்ந்த கும்பல் பார்த்தீங்கல்ல, ஒரு ஜல்லிக்கட்டுக்கான சேர்ந்த கும்பலை பீச்சில் பார்த்தீங்களா? உலக வரலாற்றிலே அவ்வளோ பெரிய கும்பல் நடக்கல. ஒரு மாட்டுக்கே இவ்வளோ மக்கள் கூடுறான் எங்கள் ஊரில் அப்படிங்கிறப்ப எங்கள் தலைவனுக்கு எவ்வளோ கூடுவான்? வேற லெவலில் இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாரும் விரும்புகிற ஒரு மனிதனுங்க விஜய்ங்கிறது. ஆளினால் எல்லாரும் எதிர்கட்சின்னு இல்லை, ஆளுங்கட்சியிலேருந்து எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறப்ப எப்படி அவாய்ட் பண்ணுவாங்க? எல்லாரும் எங்கள் கூட சேர்றதுக்கு ரெடியாக இருக்காங்களே. யாரை வேணும், யாரை வச்சுக்கணும், அவாய்ட் பண்ணுங்கிற மட்டும்தான் எங்கள் தலைவர் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதில் முதல்ல யோசிக்க வேண்டியது உங்களை வச்சுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கணும் தலைவர். என்ன வச்சுக்கலாமா? ஏங்க சில உங்களை மாதிரி ஒரு 4 பேர் வச்சுருந்தாக்க கட்சி ரொம்ப டெவலப் ஆகிடும். என்னங்க பேசுகிறீங்க? புரியல. என்ன ஏன் எங்களை வச்சுருந்தா என்ன நடக்கும்? என்ன நடக்கும் அது எல்லாருக்கும் தெரியும். ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், இன்னது நடக்கும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். அதாவது நம்ம பேசுகிறத பார்த்து அந்த கட்சி வந்து டெவலப் ஆகணும், வளரணும், அடுத்த கட்டம் போகணும். நீங்கள் பேசுகிறத பார்த்தா இருக்க கட்சியை காலி பண்ணுறீங்க போல இருக்கு. உங்களுக்கு தலை சிறந்த பேச்சாளர்கள்னு பேசுவாங்க தெரியுமா? செத்துப்போன பேச்சாளர்களை பற்றி பேச வரல, இப்போ நடப்பில் பேசிகிட்டு இருப்பானுங்க. புரியுதுங்களா? அவங்களாம் எதுக்காக பேசுகிறாங்க? மக்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லி புரிய வச்சு அவங்கள நான் வந்து மக்களுக்கு என்ன தெரியாது? மக்களுக்கு வந்து அரசியல் தெரியுமா தெரியாதா? மக்களுக்கு இப்போ உள்ள மக்களுக்கு அரசியல் தெரியுங்களா தெரியாதுங்களா? அரசியல் எல்லாம் தெரியுங்க. அரசியல் தெரியாமல் இவனு ஓட்டு போகிறதுக்கு வரல, எல்லாருக்கும் அரசியல் தெரியும். ஆனால் யாருக்கு அந்த இடத்த நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? யாருக்கு ஓட்டு போடணுங்கிறதுல குழப்பவாதி ஆயிடுறானுங்க. நிறையா விஷயங்கள் எதிர்கட்சியோட சதி உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், நேரடியாக ஒரு டிஎம்கே எங்கள்கிட்ட நேரடியாக மோதுறது இல்லைங்க. ஆமாம், நேராக போய் கேரளாவிலேருந்து மந்திரவாதியை கூட்டிகிட்டு வந்து பில்லி சூனி ஆவி ஏவெல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. அதனால தான் நிறையா விஷயங்கள் நடக்குது. ஏர்போர்ட்டில் வந்து எங்கால் தலைவன் கீழே இது நடந்து வரப்போ தடிக்கூட்டு உழுவுறாருங்க. தடிக்கூட்டு உழுவுறாருன்னா என்ன காரணம்? சும்மா நடந்து நான் வெறுமனே நடந்து போகிறப்ப டக்குன்னு ஒன்றுமே தடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத இடத்துல கூட தடிக்கூட்டு ஒருத்தன் உழுவுறான்னா என்ன காரணம்? ஆவி உள்ளார பூந்தி தள்ளி விட்டது தெரியுமா இவனுக்காவது? நிறைய விஷயங்க செய்ய விட மாட்டேங்கிறாங்க, நல்லது செய்ய விட மாட்டேங்கிறாங்க. நம்ம நல்லது செய்யணுங்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கோம். நல்லது என்ன செய்வீங்க? நல்லது ஒரு விஷயங்க, ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றணும் அப்படின்னா ஆல்ரெடியே சிட்டியில் என்ன இருக்குது புரியுதுங்களா? எல்லாம் தின்னுவிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு நடக்காமல் பக்கத்தில் இருக்க ஒரு 4 தெருவில் போய் ஒரு கடைக்கு போகணுன்னா கூட அப்படியே வண்டி எடுத்துகிட்டு போகிறானுங்க. எல்லாம் ஒபிசிட்டி ஆகிருக்கானுங்க. எல்லாரும் உடம்பு இளைக்கணும் அப்படின்னா
வாகனங்களே இருக்கக்கூடாது, எல்லாரும் நடையா இருக்கணும். இது என்னங்க பேச்சு இது? நடந்துட்டானுங்கன்னா எல்லாரும் ஏங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லுவாங்க. ஆஸ்பத்திரியே இல்லாம இருக்கணும்னா முதல்ல சுகாதாரமா கண்டிப்பா அந்த உடல்நிலையை பாதுகாக்கிற விஷயத்தை நடத்தணும். அவங்க வந்து பொழைக்கிறதுக்கு வழியை சொல்லணும்னா நீங்க இழைக்கிறதுக்கு வழி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இழைச்சாதாங்க பொழைக்க முடியும். உடம்பு நல்லா கட்டுக்கோப்பா இளைமையா அந்த உடலை நல்லா ஏங்க குண்டா இருக்கிறவன் ஓட முடியாதுங்க, குண்டா இருக்கிறவன் குனிய முடியாதுங்க, குண்டா இருக்கிறவன் எதுவுமே பண்ண முடியாதுங்க. குண்டா இருந்தாவே நோய் உண்டாகுங்க. அந்த குண்டா இருக்கிறவனை குறைச்சிட்டா அவன் உடலை இழைச்சி நல்லபடியாக ஆயிட்டான்னா 4 விதம் எவ்வளோ சேவாகும் தெரியுமா? மருத்துவத்தில் தான் உலக நாடுகள் வந்து மருத்துவத்தில் தான் ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் பார்க்குறீங்கல்ல, ஐயோ முடியல, முக்காவாசி பணம் வரி பணத்துல முக்காவாசி அவன் அங்கதான் செலவாகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் பார்ப்பேன். எப்போ பார்ப்பேன்னா எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்ப்பேன். நீங்க குண்டா இல்லை, அதனால தன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதீங்க, மற்றவங்கள பாருங்க எப்படி இருக்காங்கன்னு. மற்றவங்கள பாருங்க. முதல்ல நாங்கள் வந்தோனையும் வாகனத்தை டோட்டலாக தடை செய்வோம். ஆமாம், அது 2 வீலர் 4 வீலர் அப்படிங்கிறதே கிடையாது, இல்லை அவ்வளவுதான். இதில் எவ்வளோ தெரியுமா, ஒரு முஸ்லீம் கண்ட்ரிலேருந்து பிச்சை எடுத்து நம்ம பெட்ரோலும் டீசலும் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அவன்கிட்ட நமக்கு அந்த கையெழுந்துருமாங்க? நாம இந்தியனுங்க, நம்ம இந்தியன், நம்ம தனித்தான். ஐயோ எப்படி சொல்றது, நாம நம்மளோட வாழ்க்கையை நம்ம தனியாக வாழணுங்க, அடுத்தவனை நம்பி வாழக்கூடாதுங்க. கரெக்டுங்க. நம்ம வந்து பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. நம்ம வந்து தமிழனா இல்லை இந்தியனா இல்லை மனுஷனா எப்படி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அது அவங்கவுங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பொறுத்து. ஸோ நீங்கள் வந்து அதை இந்தியனாக பார்க்குறீங்க, கரெக்டுங்களா? இல்லை நம்ம பார்க்குறது வந்து நம்ம மனுஷனாகவும் பார்க்கலாம், சக மனுஷன் அப்படின்னு பார்க்கலாம்ல. ஒரு விஷயங்க, நல்ல 2 விஷயம் கூட சொல்லுங்கள். நான் 10 விஷயம் சொன்னாலும் 10 விஷயம் சொன்னாலும் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக புரிச்சுக்கோங்க. நான் 2வது ரஜினியோட டைலாக் ஒன்று இருக்கும், நான் 100 தடவை சொன்னாலும் அது ஒரு தடவை சொன்னது மாதிரி புரிஞ்சுக்கணும்னு. புரியுதுங்களா?